நெல்லை மூலக்கரைப்பட்டியில் 17ஆம் தேதி வெட்டி கொலை செய்யப்பட்ட விவசாயி ஆறுமுகத்தின் மகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். விவரங்களுடன் நிகழ்ச்சிய செய்தியாளர் சிவமணி விவரம் என்ன? திருநெல்வேலி மாவட்டம் மூலக்கரைப்பட்டி அருகே இருக்கக்கூடிய பருத்திப்பாடு கிராமம், அது அருகே இருக்கக்கூடிய வடக்கு நெல்லையப்புரம், இந்த பகுதியை சேர்ந்தவர் விவசாயி ஆறுமுகம். கடந்த 17ஆம் தேதி ஒரு வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது வரைக்கும் அதற்கான அவர் உயிரிழந்த நிலையில் அவர்கள் உறவினர்கள் புகார் அளித்திருக்கிறார்கள். ஆனால் காவல்துறை எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. அவர்கள் தங்களுக்கு சிலர் மீது சந்தேகம் இருப்பதாக அவர்கள் பெயரையும் காவல்துறையில் கூறியதாக தெரிகிறது. ஆனாலும் கூட காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. அந்த நபர்களை பிடித்து விசாரிக்க கூட இல்லை. இந்த நிலையில தன்னுடைய தந்தை உயிரிழந்த சோகத்தில் இருந்த மகள் பேபிகனி இன்று வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். ஏற்கனவே உடலை வாங்க மறுத்து விவசாயினுடைய உடலை வாங்க மறுத்து அவர்கள் உறவினர்கள் போராட்டம் நடத்தி வந்த நிலையில தற்போது பேபிகனியும் உயிரிழந்திருக்கிறார். அவர் தூங்கி உயிரிழந்திருக்கூடிய நிலையில அவர் இருவருடைய உடலும் திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. உறவினர்கள் இங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் அனைவரும் பொதுமக்களோடு இணைந்து அப்பகுதியில சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதனால் அப்பகுதி பரபரப்பாக காணப்பட்டது. தந்தை உயிரிழந்த சோகத்தில் இருந்ததால அந்த தற்கொலை செய்து கொண்டதாகவும் உடனடியாக தந்தை சாவுக்கு காரணமான நபரை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கடிதம் காவல்துறைக்கு எழுதி வைத்ததாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறார்கள். இருவருடைய உடலை வாங்காமல் உறவினருடைய போராட்டம் தொடர்கிறது. உடனடியாக கைது செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. விரிவான தகவலுக்கு நன்றி சிவமணி.